வெல்கம் டு மை சேனல் தி இந்தியன் ஆஸ்பிரன்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 அக்டோபர் 2024 ஷிஃப்ட் 3ல நடந்த ஜெனரல் இங்கிலீஷ் பார்ட் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா கிராமட்டிக்கல் எரர் கண்டுபிடிக்கணும். 4 பார்ட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு பார்ட்டில் எரர் இருக்கும், எரர் கண்டுபிடிக்கணும். டெஸ்பைட் த சேலஞ்சஸ் கரெக்டாக இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் வரணும், வெறும் டெஸ்பைட் தான் இருக்குது. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. தே ultimate achieved அப்படின்றது வெர்பு. சரிங்களா? வெர்புக்கு முன்னாடி வெர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு அட்வர்ப் தான் வரணுமே ஒழியா ஒரு அட்ஜெக்டிவ் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அல்டிமேட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ். சொல்றது புரியுதா? ஒரு வெர்பை டிஸ்கிரைப், ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அட்ஜெக்டிவ் வரும், ஒரு வெர்பை டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன வரும்னா அட்வர்ப் தான் வரும். ஆனா இங்க அல்டிமேட் அப்படின்றது என்னவா இருக்குன்னா அட்வர்ப், அட்ஜெக்டிவா இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெர்புக்கு முன்னாடி வர்றத டிஸ்கிரைப் பண்றது அட்வர்பா இருக்கும். அப்ப அந்த அல்டிமேட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்வர்பா மாற்றணும். எப்படி மாத்துறது? அல்டிமேட்லி. சரிங்களா? அப்ப தேர்ட் பார்ட்ல தான் என்ன இருக்கு, ராங் இருக்கு. சரிங்களா? இங்க வெர்ப் இருக்கு, வெர்பை ஒரு டிஸ்கிரைப் பண்றது அட்வர்ப்னு சொல்லுவோம், அந்த அட்வர்பா நம்ம மாத்திருக்கோம். சரிங்களா? டவுட் இல்லைல? அடுத்த கொஸ்டின் போலாம். Monique said that it is mandatory that each students pay his tuition fees every month. அதாவது மார்னிங் சொல்றாரு மேண்டேட்டரியா எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய இதை என்ன பண்ணணும், பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஈச் ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப வெர்பு என்னவா இருக்கணும், சிங்குலரா தானே இருக்கணும். அதாவது ஒரு லைன்ல ஒரு சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா வெர்பும் சிங்குலரா தான் இருக்கும். இங்க சப்ஜெக்ட் என்னவா இருக்கு, சிங்குலரா இருக்கு. ஆனா வெர்பு வந்து என்னவா இருக்கு, ப்ளூரலா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம சிங்குலருக்கு மாத்தணும். எப்படி மாத்துறது? பே வந்து பேஸ்ன்னு மாத்தினா முடிஞ்சு, இதுதான் சிங்குலர். புரியுதா? நவுனுக்கு வந்து நவுனோ ஒரு சப்ஜெக்டோ ஒரு வேர்டுக்கு பின்னாடி எஸ் சேர்த்தா அது ப்ளூரலா மாறிடும். ஆனா வெர்பு வந்து அப்படியே ஆப்போசிட். வெர்புல வந்து ஒரு வேர்டோ அதுக்கு பக்கத்துல எஸ் சேர்த்தினா அது என்னவா மாறினா சிங்குலரா மாறிடும். புரியுதா? இதுதான் ஆப்ஷன் 2 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்து, once the seminar was over, the host gave up the certificates to the active participant. Gave up இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்னதுன்னா நம்ம வந்து ஃப்ரேசல் வெர்பை மாற்றணும். இப்போ ஒவ்வொரு ஃப்ரேசல் வெர்புக்கான மீனிங் மட்டும் பார்த்துட்டு புட் அக்ராஸ்னா எக்ஸ்பிளைன் பண்றது, அக்ராஸ்னா விளக்குறது. கேவ் அவே அப்படின்னா என்ன அர்த்தம்? கிடைக்கிறது, நமக்கு கேவ் அவேனா நமக்கு கிடைக்கிறது, இல்லைன்னா சம்பாதிக்கிறது கூட சொல்லலாம். கேவ் அவே நம்ம என்ன விளைவுகளை நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. கேம் பை அப்படின்னா என்ன அர்த்தம்? கேம் பைனா ஏற்படுத்தியது, காஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனால இது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுக்கடுத்து கேவ் அப் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கைவிடுதல்னு சொல்லுவாங்க. கேவ் அப்போட மீனிங் என்னன்னா கைவிடுதல். அப்ப கேவ் அப்போட மீனிங்கா என்ன வருது அப்படின்னா கைவிடுதல் அப்படின்னு சொல்லி வருது. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்ஸ் இன் செமினார் வாஸ் ஓவர், செமினார் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அப்ப அதோடைய சர்டிபிகேட் வந்து நம்ம கொடுக்கணும்ல. அப்ப நம்ம இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் 3 நம்ம கேவ் அவே யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதன் மூலமா நமக்கு கிடைத்தது, நம்ம சம்பாதித்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா? சொல்லல, அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா கேவ் அவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா கேவ் அவே தான் என்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து த நைட்ஸ்னா என்னன்னா இரவு இதுக்கு வராது. கிங் ஆர்த்தூர். அப்ப இதுக்கு நைட்ஸ்க்கு போல நம்ம என்ன போடலாம் அப்படின்னா ஸ்பெல்லிங் நைட்ஸ் போடலாம். ஆப்ஷன் 1 போடலாம், KNIGHTS. இதுதான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சரா இருக்கும். அதுக்கடுத்து ஐ வாண்ட் டு பை த லெஸ் எக்ஸ்பென்சிவ் பைக் பட் வித் த பெஸ்ட் மைலேஜ். நான் வந்து ஒரு லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோஸ்ட் லெஸ்ட் வராது, லெஸ்ஸர் வராது, லிட்டில் வராது, லீஸ்ட் போடலாம் நம்ம.
ஏன் நம்ம லீஸ்ட் போடுறோம் சொல்லுங்க? ஒரு 2 பொருளை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன போடலாம் அப்படின்னா லெஸ் போடலாம். ஏன்னா 2 பொருள். ஆனா இங்க ஒரே பைக் தான் இருக்கு. ஒரு பைக் கூட 2 தன்மைகளை வந்து என்ன பண்றாங்கன்னா கம்பேர் பண்றாங்க. விலையும் கம்மியா இருக்கணும், மைலேஜும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வந்து 2 விதமா கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அங்க சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணலாம். லீஸ்ட் அப்படின்ற சூப்பர்லேட்டிவ் டிகிரியை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பைக்குக்கும் இன்னொரு பைக்குக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்பென்சிவ் பைக்கு விலை குறைஞ்ச பைக்கு அப்படின்னா 2 பைக் இருக்கு. அப்போ அந்த இடத்துல லெஸ் போகிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே என்னன்னா எக்ஸ்பென்சிவ் பைக்கு ஆனால் வந்து பெஸ்ட் மைலேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா அதோட ஒரே அந்த பைக்குடைய தன்மையை தான் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லீஸ்ட்டே நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின், த டீச்சர் ஆஸ்க்ட் அஸ், அவர்களிடத்துல டீச்சர் சொன்னாங்க டு த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ் இன் த எக்ஸாம். எக்ஸாமோட மெயின் ஐடியாவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி. மெயின் ஐடியாவை என்ன பண்ணி கொடுக்கலாம், கன்க்ளூஷன் கொடுக்கணும். கன்க்ளூஷன்னா முடிவுன்னு சொல்லலாம். அப்போ அது வராது. சம்மரைஸ்னா சம்மரைஸ் போடலாம். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய நிறைய இருக்குன்னா ஒரு பேசேஜ் எப்பயுமே எவ்வளோனா நிறைய இருக்கும். அப்போ அந்த பேசேஜை ஒரு சம்மரைஸ் பண்ணிட்டோம்னா 2 லைன் 3 லைன் சம்மரைஸ் பண்ணி கொடுத்தோம்னா டீச்சருக்கு வந்து என்னன்னா ஒரு அந்த அதோட முக்கியமான கருத்தை மட்டும் சொல்லிட்டோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அதுக்காக சொல்லுது. அப்போ இந்த கொஸ்டினுடைய ஆப்ஷன் என்ன போடலாம்னா சம்மரைஸ் போடலாம். ஆப்ஷன் 2 போடலாம். டீச்சர் ஆஸ்க்ட் அஸ் டு சம்மரைஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ் இன் த எக்ஸாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், த யங்கஸ்ட் எம்ப்ளாயி ஆர் சூசன் பை த ஆர்கனைசேஷன் டு மேனேஜ் த ஃபீல்டு ஒர்க். இதில் ஃபஸ்ட்டு த யங்கஸ்ட், சரிங்களா? த யங்கஸ்ட் எம்ப்ளாயி ஆர் சூசன் பை த ஆர்கனைசேஷன் டு மேனேஜ் த ஃபீல்டு ஒர்க். ஃபீல்டு ஒர்க்கை மேனேஜ் செய்வதற்காக ஆர்கனைசேஷனால் சூசன் செய்யப்பட்டவர்கள் அவர்கள் அப்படின்னு ஆர்கனைசேஷனால் சூசன் செய்யப்பட்டவர்கள். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா யங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போடலாம், எரரில் வந்து த யங்கஸ்ட் எம்ப்ளாயி தான் என்னது தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா மேனேஜ் த ஃபீல்டு ஒர்க் ஆர் சூசன் வெர்பு கரெக்டு, ஆப்ஜெக்டும் கரெக்ட். யங்கஸ்ட் எம்ப்ளாயி, ஏன் நம்ம இந்த யங்கஸ்ட் எம்ப்ளாயி என்னவா மாற்றலாம் அப்படின்னா இந்த யங்கஸ்ட் எம்ப்ளாய்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா யங்கர் எம்ப்ளாயின்னு சொல்லி போடலாம். ஏன்னா யங்கர் எம்ப்ளாயினா இங்கே யாருக்கும் அவங்க இது பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது கம்பேரிட்டிவ் வந்து பண்ணுறாங்க யங்கஸ்ட் எம்ப்ளாய்க்கும் சீனியர் எம்ப்ளாய்க்கும் 2 கம்பேரிசன் நடக்குது. அதாவது ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்காக யங்கஸ்ட் எம்ப்ளாயி மட்டும் அவங்க தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கம்பெனியில் 2 விதமான எம்ப்ளாயி இருப்பாங்க. ஒன்று சீனியர், ஒன்று ஜூனியர் இருப்பாங்க. அப்போ ஜூனியர்ஸை மட்டும் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம், யங்கஸ்ட் அடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னா யங்கர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே டு என்ஹான்ஸ் யுவர் வெக்காபுலரி. உங்கள் வெக்காப் இஸ் டு லுக் டு அன்னோன் வேர்ட்ஸ் இன் டிக்ஷனரி. உங்களுடைய லுக் டு ஃப்ரேசல் வர்பில் தான் ஏதோ தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரேசல் வர்புக்கு மீனிங் மட்டும் பார்க்கணும். ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட்னா என்னென்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இப்போ ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுறது, நம்ம எதிர்ப்பு தெரிவிக்குது. செட் பை அப்படின்னா என்னதுன்னா செட் பைனா ஒரு கரெக்டான யூசேஜ் இல்லாமல் இருக்கிறது. இது எதுக்குமே யூஸ் ஆகாது, இந்த நேரத்தில் இது கரெக்டாக யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரைட் ஆஃப்னா என்ன பண்ணுறேன்னா கேன்சல் பண்ணுறது. சரிங்க, கேன்சல்னா கைவிடுறது அந்த மாதிரி. அப்போ லுக்கப்னா என்னன்னா தேடுறது. சரிங்களா? அப்போ இவங்க டிக்ஷனரியில் என்ன பண்ணுறாங்கன்னா எஃபெக்டிவான வெக்காபுலரி என்ஹான்ஸ் அந்த வெக்காபுலரிக்கான மீனிங் என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வருது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், லுக் அப் தான் போகணும். லுக் அப்னா என்னன்னா தேடுறது. அகராதியில் என்ன பண்ணுறாங்க அந்த வெக்காபுலரிக்கான அது ஒரு வேர்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், த thieves had no alternative but to acquiesce with the order of the police. அதாவது இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் அக்வைசிஸ் வித் இதுதான் தப்பு இந்த இதில். ஏன்னா இது என்னன்னா ஃப்ரேசல் வெர்பு. சரிங்களா? ஃப்ரேசல் வெர்பு அக்வைசிஸ் வித் வராது, அக்வைசிஸ் டூ அப்படின்னு வரும். அக்வைசிஸ் டூ. சரிங்களா? அக்வைசிஸ் டூ அதாவது போலீஸோட உத்தரவை கேட்கறத தவிர திருடர்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றதான் இந்த வேர்டு, இந்த லைனுடைய மீனிங். சரிங்களா? அப்போ எதில் எரர் இருக்குது அப்படின்னா
ஆப்ஷன் 3ல தான் என்ன இருக்கு? எரர் இருக்கு. அதுக்கடுத்து பூனம் யூஸ்டு அ ரப்பர் பேண்ட் டு கீப் த பென்சில் டுகெதர். பென்சிலை வைக்கிறக்காண்டி ரப்பர் பேண்டை யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த பேண்டோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் பேண்ட், ரப்பர் பேண்ட். சரிங்களா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். எ தின் ரிங்கு, ஒரு கடினமான ரிங் மாரி இருக்கா? இது ரப்பர் யூஸ்டு. இந்த ரப்பர் ஹோல்டிங் திங்ஸ் டுகெதர். அதாவது எந்த பொருளையாவது ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் 1 தான் என்னன்னா இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இங்க வாட்டர் இருக்கு தப்பு. வுட்டு மரக்கட்டையா ரப்பர் பேண்ட் வச்சு கட்ட முடியுமா? அதுவும் முடியாது. வேல்யூ ஆஃப் த ஃப்ரீக்வன்சிஸ் இதுவும் வராது. அப்ப ஆப்ஷன் 1 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். இன்கரெக்ட்லி ஸ்பிளிட் வேர்டு எந்த இது தப்பா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல் டுகெதர் ரைட். ஆல்வேஸ் இது கரெக்டான வேர்டு. அன்டில்ன்றதும் என்ன வேர்டு? கரெக்டான வேர்டு. அப்ப ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இது தப்பான ஆன்சர். இதுக்கு என்னன்னா ஃபுல்ஃபில் எஃப்யூஎல் எஃப்ஐஎல் ஃபுல்ஃபில்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல்ஃபில் அதாவது நிரப்புறது, நிறைவேற்றுறது அந்த மாதிரி. அதுக்கடுத்து இது அந்த வேர்டு ட்ரைட்டோரஸ். ட்ரைட்டோரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா துரோகம் செய்யறது. இந்த பூனை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோவத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா துரோகம் செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? துரோகம் செய்யறது அதுதான் என்னது? பார்ட்னர்ஸ் எண்டட் அப் பீயிங் டு ஈச் அதர். அதாவது அவங்களோட பார்ட்னர்களே அவங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப துரோகம், துரோகத்திற்கு எதிர் சொல் என்னது? விசுவாசம், விசுவாசம். அப்ப இதுல டிஸ்லாயல் கிடையாது. ஃபிக்கிள் வராது. கூட ஃபெய்த்ஃபுல் வரும். உண்மையான நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ட்ரைட்டோரஸ் அப்படின்னா என்னன்னா எதிராளிகள், துரோகம் செய்பவர்கள். ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா நம்பிக்கையானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கடுத்து எ பர்சன் ஹூ ரூலர்ஸ் வித் அப்சல்யூட் பவர் அண்ட் அத்தாரிட்டி. யாரை சொல்லலாம் அப்படின்னா டிக்டேட்டர். இவங்கலாம் யார் அப்படின்னா அமெரிக்காவோட ஜனாதிபதிகள். இவங்க கையில தான் எல்லா பவருமே இருக்கும். சரிங்களா? அப்சல்யூட் பவர் எல்லாமே அவங்க கையில தான் இருக்கும். சரி, அவங்களால முழு அதிகாரத்தோட என்ன பண்ண முடியும்? இந்த நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லல, அமெரிக்கன் பிரசிடென்ட் அவங்களால முழு அதிகாரத்தோட எல்லாமே அவங்களால பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து இடியம் ஆல் இயர்ஸ். நான் பார்த்தீங்களா காதுகள், எல்லா காதுகள். இப்ப ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரியவங்க பேசுறாங்க அப்படின்னா நம்ம கூட கூட பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு காதை கொடுத்து கவனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? தொண பேசாத, கூட கூட பேசாத, காதை கொடுத்து கவனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்ன மீனிங்? ஆல் இயர்ஸ், எல்லா காதுகளும். எல்லா இந்த என்டையர் ஆடியன்ஸ் வாஸ் ஆல் இயர்ஸ் வந்து இண்டோ பார்ன் அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் ஸ்டார்டட் கிவிங் ஸ்பீச். அதாவது அவர் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் அவர்கள் காதுகளை என்ன பண்ணாங்க? வச்சுக்கிட்டாங்க. என்னன்னா அவங்க கேட்க போறாங்க, லிசன் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். வாஸ் கீன் டு லிசன். எல்லா காதுகளும் அப்படின்னா என்னன்னா ரொம்ப கவனமா அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்க என்ன பண்ணிட்டாங்க? தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா என்னது இதோடைய மீனிங். அடுத்து செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டனிம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி அப்படின்ற வேர்டு என்ன அப்படின்னா இந்த இருக்க பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் பிக்சரு தாழ்வு, அதாவது பணிகிறது, அடுத்தவங்களுக்கு பணிந்து பண்றது, அதாவது மரியாதை கொடுக்கறது அந்த மாதிரி. ஹி நோஸ் ஹீஸ் நோன் ஃபார் ஆல் ஹிஸ். எல்லா பணிவுகளும் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரிங்களா? அதுக்கடுத்து பணிவு அப்படின்னா அதுக்கு என்னன்னா பெருமை, அகம்பாவம் சொல்லலாம் பார்த்தீங்களா? பெருமையா இருக்கு. இவர் இந்த அவார்டு வாங்குறாரு, அது அவருக்கு பெருமையா இருக்கு. அது என்ன அப்படின்னா ப்ரைடுன்னு வரும். ஏன்னா ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. பணிகிறது, பணிகிறது தான் என்னது? ஹியூமிலிட்டி அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் வந்து என்னன்னா பணிகிறது. அதுக்கு அதாவது அடுத்தவங்களுக்கு பணிஞ்சு போறது. ஆனா அதுக்கான எதிர் சொல்லணும்னா யாருக்கும் பணியாம அகம்பாவம் நடந்துக்கிறதுனா ப்ரைடு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். பீம் ஹாஸ் பீன் ஷோன் இன் த பாப்புலர் கல்ச்சர் அஸ் சம்மொன் ஹூ ஈட். அவங்களோட பாப்புலர் கல்ச்சரை பார்க்குறாங்க. ஹூ ஈட்ஸ் அ லார்ஜ் குவான்டிட்டி, நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கான இடியமாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா நிறையா சாப்பாடு இருந்தால் இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ ஒரே ஆள் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அப்போ நிறைய சாப்பிட்றது அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈட் லைக் அ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா குதிரை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போ அதனால எதனாலும் சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு பழமொழி தான் இது. சரிங்களா? அப்ப ஈட் லைக் ஹார்ட்ஸுடைய பழம் அதோட அர்த்தம் என்ன? ஹூ ஈட்ஸ் லார்ஜ் குவான்டிட்டி, நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். த ஹெட் கோச் டிக்ளேர்டு தட் த பிளேயர் ஹூ வில் ஸ்கோர் த மோஸ்ட் பாயிண்ட் இன் த கேம்
வில் கிளிச் த ட்ராஃபி இன் திஸ் இயர். அதாவது ஹெட் கோச் சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு, யாரு நல்லபடியா ஒழுங்கா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம், ட்ராஃபியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இதை பாருங்க, ஹூ ஸ்கோர்ஸ் த பாயிண்ட் மேக்ஸிமம், இந்த வேர்டே சரியில்லை. ஹூ வேர் த ஸ்கோர், வெர்பு சரியில்லை. சரிங்களா, நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் 4 போகலாம். ஏன் அப்படின்னா ரிலேட்டிவ் கிளாஸும் சபார்டினேட் கிளாஸும் நமக்கு வந்து என்ன பண்ணுறது, இங்கே பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு ஏற்றப்பாரு எனக்கு என்ன பண்ணலாம், ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ சொல்றாங்க, அதாவது இப்போ அவர் சொல்றாரு என்னன்னா, திறமையா யார் விளாடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பரிசு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே ப்ரெசென்ட்ல சொல்லிட்டு இருக்காரு, ஆனால் பாஸ்ட்ல வந்து அவர் என்ன டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது. சரிங்களா, அப்ப இதோட ஆப்ஷன் வந்து என்னன்னா ஆப்ஷன் 4 தான் என்னது, இந்த வேர்டோடைய கரெக்டான, இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்து இன்கரெக்ட்லி ஸ்பிளிட் வேர்டு, மைக்ரோஸ்கோபிக் கரெக்டா இருக்கு, சிப்பு கரெக்டா இருக்கு, பேட் கரெக்டா இருக்கு, எமிட் வந்து கரெக்டா இருக்கு, யூனிக்கி யுனிக்கி அப்படின்னா என்னது, யூனிக் யூனிக் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. UNIQUE இதான் என்னது கரெக்டான வேர்டு, கரெக்டான ஸ்பெல்லிங். சரிங்களா, ஆப்ஷன் 2 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பெனிவோலண்ட். பெனிவோலண்ட் அப்படின்னா என்ன, இங்க பாத்தீங்களா, ஒருத்தவங்க வந்து கருணை உள்ளத்தோட ஒரு இதுக்கு வந்து உதவுறாங்க பாத்தீங்களா, அதுதான். அப்ப உதவுறது, கருணையா இருக்கிறது. என்தியாஸ்டிக் அப்படின்னா உற்சாகமா இருக்கிறது. உற்சாகத்துக்கும் இதுக்கும் என்ன கிடையாது, இதே கிடையாது. அதுக்கடுத்து ஹாஸ்டில், ஹாஸ்டில்னா என்னன்னா பகைமை, பகைமையோட இருக்கிறது. மைஸ்ட்ரிஸ் அப்படின்னா மர்மமான விஷயம். கைண்ட் அப்படின்னா என்னன்னா அன்பானவர், நல்லவர், கைண்ட் பர்சன், அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பெனிவோலண்ட் அப்படின்னா நல்லவங்க, கருணை உள்ளம் கொண்டவங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா கைண்ட். சரிங்களா, ஆப்ஷன் 2 தான் அது இந்த இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து கேர்ஃபுல். கேர்ஃபுல்னா என்ன அர்த்தம்னா கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கவனமா இருங்கன்னு சொல்றதுக்கான மீனிங் வந்து இந்த 4 வேர்ல எந்த வேர்டு வரும், காஷியஸ், கரெக்டான வேர்டு காஷன். இப்போ எங்கேயாவது ஒரு கொலை நடந்தாலோ இல்லைன்னா எங்கேயோ குழி தோண்டி போட்டுருந்தாலோ இந்த மாதிரி காஷன் போட்டு ஒரு ஸ்டிக்கரை போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா உள்ள விழுந்து எதுவும் யாருக்கு அடிக்கடி பற்றக்கூடாது அப்படின்றக்காண்டி. அப்போ ஆப்ஷன் 1 தான் என்னது இதோடைய கரெக்டான ஆன்சர். இப்போ கரப்ட் அப்படின்னா என்னது, இது வந்து ஊழல். கேப்டிவிட்டினா கவர்ச்சியான விஷயங்கள், ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி. கொரோசிவ் அப்படின்னா என்னன்னா அரிக்கிறது, இந்த மண் அரிப்பு, தண்ணி வந்து அரிச்சிட்டு போறது, அந்த மாதிரியான விஷயங்கள். சரிங்களா, அடுத்தது கிளாஸ் டெஸ்ட். சரிங்களா, கிளாஸ் டெஸ்ட் பார்ப்போம். 3 பிக் ஃபேட் ரேட், அதாவது 3 கொழுத்த எலிகள். சரிங்களா, அதுக்கு தான் இந்த மீனிங் இது கூட அர்த்தம். ஒன்ஸ் ஃபவுண்ட் அ நியூ யூஸ் ஆஃப் ஃபார் டேஷ் டைல்ஸ். டைல்ஸ்னா என்னன்னா எலியோட வால். சரிங்களா, டைல்ஸ்னா எலி, அதனுடைய வால். அதோட வாலை இதுக்கு என்ன போனோம்னா தேர் வால்ஸ் போகலாம், அதனுடைய வாள்கள், அதாவது அதனுடைய அப்படின்னு அர்த்தம். தயர்னா 3 எலிகளும் அதனுடைய வாளோட யூஸை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 எலிகளும் சேர்ந்து அவங்களோட வால் இருக்குல்ல, அந்த வாளோட யூஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த செகண்ட்ல தான் பார்க்கலாம். டியூரிங் த நைட், ஒரு நாள் இரவுல, தி கேம், அவங்க போறாங்க, வர்றாங்க, dash into the ladder and found the jar with the crackle in it. அதாவது they came, ஒரு நாள் நைட்டு வர்றாங்க. நைட்டு என்னன்னா ட்ரீமிங், இங்கே ஆப்ஷன் பாருங்க, ட்ரீமிங். ட்ரீமிங்னா கனவு கண்டது, ஆக்டிங்னா நடிக்கிறது, ஈலிங்னா ஈலிங்னா வந்து ஒட்டுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து கிரிப்பிங்னா அமைதியா வர்றது. சரிங்களா, அமைதியா வந்து வர்றாங்க, வந்து ஒரு லேடர்ல ஏறி ஒரு ஜாரை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஜார் அப்படின்னா, இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னா வெள்ளைப்பாகு, வெள்ளைப்பாகு இருக்கிற ஜாரை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு ஆப்ஷன் 4 கிரிப்பிங், அமைதியாக வந்து வர்றது. அமைதியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெள்ளைப்பாகு இருக்கிற ஜாரை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா, அடுத்தது பட் த ஜார் ஹேட் டேஷ் நெக், அதாவது அண்ட் ட்ரை டு தே மைட் த rat could not reach the trackle either with their mouth and their paws. அதாவது அந்த ஜாரை வந்து திறக்கிறதுக்காக வந்து அவங்களோட வாயையும் அவங்களோட கால்களையும் என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திறக்க முடியல. ஏன் திறக்க முடியலன்னா ஸ்லோ கிடையாது ஆப்ஷனு,
நேரோ ஆப்ஷன் 1 போட்டுக்கோங்க. நேரோவா நெக்கு. அதாவது அந்த ஜாரோடைய கழுத்து வந்து என்னன்னா சின்னதா இருக்கு. அதனால அவங்க வாயையும், அவங்களுடைய கால்களையும் அவங்க என்ன பண்ண முடியலன்னா, உள்ள விட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ட்ரை பண்றாங்க. அப்ப ஆப்ஷன் 3 என்னன்னா நேரோ அப்படின்னு. ரொம்ப குறுகலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அதுக்கடுத்து அட் லாஸ்ட் த பிரைட் ஐடியா. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு சிறந்த ஐடியா வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதுக்கடுத்து பிரைட் ஐடியா ஒன் ஆஃப் தம். என்ன ஒன் ஆஃப் தம்? ஆ இதுல என்ன பண்ணலாம்? ஃப்ளூனா என்னது? ஃப்ளூ வென்ட் வந்தது, சுட்டு கிடையாது. ஸ்டக்கு. ஸ்டக்னா யோசனை. அவங்களுக்கு பிரைட் நல்ல ஒரு யோசனை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்தது. ஸ்டக்கு ஸ்டக் ஒன் ஆஃப் தம். ஒரு எலிக்கு வந்து நல்ல யோசனை வந்தது கடைசி நேரத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹி கிளைம்னா ஏறுது. ஆன் டு த ஜார். ஜார் மேல ஏறுது. அண்ட் லெட் ஹிஸ் டைல் ஹேங் டவுன் இன் த ட்ராக்கிள். அதாவது அதனுடைய டைல்னா என்ன சொன்னேன் நான்? எலி வால். வால் பொதுவாக வந்து வால், எலி வால்னு சொல்லக்கூடாது, வால். அதாவது என்ன வாழ வேணா இருக்கலாம். நாய் வால், எந்த வால்னாலே டெய்ல் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த டெய்ல ஹேங் டவுன். அந்த டெய்ல அந்த ட்ராக்கிள்குள்ள விடுது. அதாவது அது வாழை எடுத்து ஒரு எலி வந்து அதோட வாழை எடுத்து எதுல அந்த ஜாருக்குள்ள விடுது. தென் ஹி புல்ட் இட் அவுட் நைஸ்லி. நைஸா உள்ள விட்டுட்டு என்ன பண்ணுது? கோட்டட் வித் ட்ராக்கிள். அந்த ட்ராக்கிள் என்னன்னா என்னது? சக்கரை பாகு. சரி, அந்த சக்கரை பாகுவை என்ன பண்ணுதுன்னா லைட்டா அதோட வால்ல சுத்தி என்ன பண்ணுது? முக்குனோம்னாலே வால் ஃபுல்லா நிறைஞ்சிரும்ல. சரிங்களா? வால்ல ஒட்டிக்கிறோம் அந்த சக்கரை பாகு. அவுட் நைஸ்லி கோட்டட் வித் ட்ராக்கிள் அண்ட் அலோடு டு ராட் டு டிக் கிளிக் இட் ஆஃப். அதாவது அது ஜக்கு மேல ஏறி அதனுடைய இதை கொடுக்குது. வாழை வந்து உள்ள கொடுத்து என்ன பண்ணிதுன்னா அந்த சக்கரை பாகை வந்து அதோட வால்ல வந்து கோட் பண்ணிடுது. அந்த வால்ல வந்து என்ன படுற மாதிரி வாழை பூரா நனைச்சிருது. நனைச்சிட்டு மேல வந்து டூ ரேட் லிக் இட் லிக் இட் ஆஃப்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன் வராது. இன் வந்தா அடுத்தது பை வராது. அடுத்து வந்தா வெர்பு வரணும். அட் வராது. லிக் இட் ஆஃப். அதை வந்து என்ன பண்ணுதுன்னா முக்கி நக்கி எடுத்து அதை என்ன பண்ணுதுன்னா மற்ற 2 எலிக்கும் என்ன சொல்லுதுன்னா நக்கி சாப்பிட கொடுக்கும். சரிங்களா? லிக்விட் ஆஃப் அப்படின்னா நக்கி எடுத்துக்கிறதுக்கு கொடுக்குது. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இதோட கோர் அதான். அதாவது என்னன்னா 3 கொழுத்த எலி இருக்கு. அந்த கொழுத்த எலியோட ஒரு யூஸை கண்டுபிடிக்குது. என்ன யூஸை கண்டுபிடிக்குதுன்னா, ஒரு நாள் நைட்டு அவங்க அந்த 3 எலியும் சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. மெதுவா போய் ஒரு சக்கரை பாகு இருக்க ஜாக கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜாக திறக்க முடியல. ஏன்னா அதோடைய கழுத்து வந்து சின்னதா இருக்கு, நேரோவா இருக்கு. அதுக்கடுத்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் ரீச் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா அவங்க வாயை வச்சோ கையை வச்சோ பார்க்குறாங்க. அதனால முடியல. அதுக்கப்புறமா ஒரு எலிக்கு வந்து என்ன நல்ல யோசனை வருது. வந்ததுக்கு அப்புறமா அந்த எலி அந்த இது மேல ஏறி அதை அந்த பாட்டில ஓப்பன் பண்ணி அதில் தன்னோட வாழை வந்து உள்ள விடுது. உள்ள விட்டு அதை சக்கரைப்பாகை ஒட்டுன சக்கரைப்பாகை எடுத்துட்டு வந்து மீத 2 எலிகளுக்கு நக்கி சாப்பிட கொடுக்குது. சரிங்களா? லிக்விட் ஆஃப்னா நக்கி எடுக்கிறது. சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரிசையா எல்லா வீடியோவும் போட்டு வரேன். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாருங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? தேங்க் யூ.